Yes, வணக்கம் கருட ஃபிசிக்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சைனிக் 9th 2025 ஆன்சர் மேக்ஸ் ஆன்சர் கீ தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே கண்டிப்பாக ஆல்ரெடி ஆன்சர் கீஸ் செக் பண்ணியிருந்தாலும் நம்மளோட அகாடமி அட்லீஸ்ட் 1 or 2 times திரும்ப ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சாரி ஃபார் த டிலே. மறக்காம உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. The first question, in the above figure, what is the value of x? கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பார்க்கறதுக்கு டவுட்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் மேக்ஸ் டிஃபரன்ஸ். லைனை மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, பேரலல் லைன்ஸ் இருக்கிற இண்டிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 100 degree மார்க்லயும் அந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற 2x degree கேன் ஆல்சோ பி ரிட்டன் as corresponding angles and இங்க இருக்கிற 3xம் இந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த 3x and 2x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100 degree. அப்போ 5x is equal to 100 degree. X is equal to 20 degree, which is the answer. Next question. So another question வேற ஒரு triangle ஒரு parallelogram சாண்ட்விச் பண்ண மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டின்ல இருக்கிற x வேல்யூ second. So இங்க x 51, 62. So in the angle C, angle sum properly calculate பண்ண, which is 67 degree. And please understand, இங்க clear சொல்லிருக்காங்க AE and BC parallel line சொல்லிருக்காங்க. So இதுவும் இங்கேயும் parallelன்றதுனால இங்கேயுமே 67 degree வரும், alternate interior angle property தான். ஸோ அப்போ இங்க 67னா இதோட adjacent angle 113 degree வரும். adjacent angles are supplementary. Opposite angles of parallelogram equal. அப்போ x ஓட வேல்யூ 113 degree வரும். Okay. Next question. Rahul walks 12 kilometer north and from his house and turns west 35 kilometers to reach the market. While returning, he walks diagonally. ஸோ ஒரு பித்தாகரஸ் தியரம் ரிலேட்டட் சம். அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். ஸோ 35 ஸ்கொயரோட வேல்யூ விச் இஸ் 1225 பிளஸ் 144 விச் இஸ் 1369. ஸோ 9ல எண்ட் ஆகும். இந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் could be 47, 43, 37 இருக்கு. 37 into 37 is 1369. So the answer is 37 meters. The sum 300 is divided into 2 parts. Okay, so அப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பார்ட் எக்ஸும் இன்னொரு பார்ட் வந்து 300 minus x எடுத்துக்கோங்க. Between a and b such that twice of a's share is less than 3 times b share. அப்போ 3 times b minus 2 times a is equal to 300. அப்போ b ஓட ஷேர், ஸோ இது வந்து b ஓட ஷேர், இது வந்து a ஓட ஷேர். ஸோ 3 of 300 minus x minus 2 times of x equal to 300. So 900 minus 3x minus 2x equal to 300. அப்போ இந்த 300 கொண்டு வந்தா 600 is equal to 5x. அப்போ x is equal to, we'll be getting 120. But question வந்து கேட்டிருக்கிறது what is the b's share? அப்போ 300 minus 120 which is 180 rupees is the answer. If the perimeter of the rectangle is 240 centimeter and the length is increased by 10%. So basically ஒரு perimeter of rectangle எழுதுனா 2 of L plus B வந்து perimeter ஓட formula. Okay. Length is increased by 10%. அப்போ length increased by 10% னா 10% of L plus L. Okay, so in the 10% of L plus increased ன்றதுனால திரும்ப அந்த லென்த் கூட ஒரிஜினல் லென்த் கூட ஆட் பண்ணும்போது will be getting 10% னா உங்களுக்கு வந்து 0.1 L plus L என்பது 1.1 L. Okay, so 2 of 1.1 L. Similarly 20% decreased. அப்போ B minus 20% of B. So இதை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0.8B equals 240. The perimeter remains the same ன்றதுனால 240 அப்படியே கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம வந்து L plus B ஓட வேல்யூ வந்து 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். This is equation 1.
and equation 2லயும் பாத்தீங்கன்னா 1.1L plus 0.8P, the two answer cross பண்ணும்போது 1. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல நான் வந்து 0.8 கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணேன். 0.8 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 0. செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். So 1.1L plus 0.8P equals 120. If a first equation after multiplying with 0.8, 0.8L, 0.8P, 120 into 0.8, which is 96. இப்போ sign change பண்றோம், cancel பண்ணணும். So B ஓட sign change, எல்லாத்தோட sign change பண்ணியாச்சு. So cancelling B. இங்க 120 minus 96 is 24. 1.8 minus 0.8 is 0.3L. அப்ப L is equal to 24 divided by 0. So 240 by 3, which is 18. So 80 centimeter is the length. And given options, 80 centimeter option 4 la mattumna irukku. So that is the correct answer. In case neenga breadth check panna kuda first equation L plus B 120 nu sollirukom. Adu substitute panna breadth oda value 40. So option 4 is the correct answer. Next question. A man bought a refrigerator for 15,200 rupees. So cost price வந்து 15,200 and spent 300 on labor and 500 on transportation. So எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது 16,000 is total cost price ஆகுது. இதுல how much should he sell to make a gain of 15%? அப்போ gain 15% வரணும்னா selling price ஓட formula 100 plus 15%, 150 by 100 into cost price 16,000 rupees. So 0 is cancelled. 115 into 160. The answer is 18,400 is the correct answer. Next question. In a city, 40% of the adults and are uneducated. Okay. So in the question, or interesting on a question, but still let us solve. So first on the adults, 2% split up. Okay, and then 40% uneducated. Okay, அப்போ 60% வந்து educated. கரெக்டா? ஸோ அதே மாதிரி சில்ட்ரன்லையும் எடுத்துக்கிட்டோம்னா சில்ட்ரன்லையுமே வந்து 85%, ஓகே, எஜுகேட்டட் ரைட்டர் சைடு வச்சுக்கிறேன். ஸோ 85% எஜுகேட்டட்னா 15% அன்எஜுகேட்டட். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் டு தட் ஆஃப் தி சில்ட்ரன் இஸ் 2:3. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் 2x 3x கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2x and 3x, அதாவது அடல்ட்டோட ரேஷியோவும் சில்ட்ரனோட ரேஷியோ போகலாம். ஓகே, இப்போ 60% நம்ம கண்டுபிடிக்க போறது எஜுகேட்டட் பர்சன்டேஜோட மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ அடல்ட்ஸ்ல எத்தனை பேர் எஜுகேட்டட்? 60% அடல்ட்ஸ் எஜுகேட்டட். ஸோ 60% ஆஃப் 2x, ஏன்னா இந்த 2x ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 85% of the children are educated. So 85% of 3x. So இதை calculate பண்ணும். So first 60% of 2x calculate பண்ணும்போது 60 by 100 into 2x. So 0 cancel, 25. So உங்களுக்கு வந்துட்டு 1.2x வரும். And similarly இங்க 85 by 100 into 3x. இதை calculate பண்ணும்போது roughly exactly 2.5x. இப்போ இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்றது தான் எஜுகேட்டட் பாப்புலேஷன். ஸோ 2.55 பிளஸ் 1.2x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3.75x. ஓவரால் டோட்டல் பாப்புலேஷன் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் வந்து 2x and 3x, so which is 5x by 5x into 100. Okay, so the calculate cancel both xx cancel ஆயிடும். So 20, 3.75 into 20, which is 75% is the correct answer. Okay, so the question கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனா ஈஸி டு சால்வ். நெக்ஸ்ட், ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர் x minus y and y minus x is equal to x minus y is equal to y minus x. Definitely not. So as negatives-ல பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன்ல ரேஷனல் நம்பர்ஸ் கண்டிப்பா இந்த ரூல் ஒர்க் ஆகாது. ஓகே, right, which is the property of commutativity. Commutative property work ஆகாது. Statement 1 is completely wrong. Statement 2 பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் பிளஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட்,
So first property என்னன்னா x into y plus z is equal to x plus y into x plus z ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் ரிலேட்டே ஆகல. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஜெட் அப்படின்னு தான் வரணும். ஓகே, இங்க மாறி இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் distributive property wrong-ஆ interpret பண்ணிருக்கிறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ரெண்டுமே இந்த இடத்துல ஃபால்ஸா தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், A can dig a trench in 12 days. ஸோ A 12 days, ஓகே, B வந்து 16 days அண்ட் C வந்து 18 days. இப்போ இவங்க 3 பேருமே அந்த ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5,000 rupees நம்ம அலாட் பண்ணா வாட் இஸ் த ஷேர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட இண்டிவிஜுவல் இவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ன்றத கால்குலேட் பண்ணலாம். எஃபிஷியன்சி என்ன கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம். ஸோ 12, 16, 18 ஓட எல்சிஎம் வேல்யூ. ஸோ 12, 16 ஓட எல்சிஎம் வேல்யூ விச் இஸ் 2, 6, 8, 9, 3, 2, 8, 2, 1, 4. So 12, 12, 36, 34, 144 is the LCM. So 144 divided by 12. So A பார்த்தீங்கன்னா exactly 12 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். B 144 by 16 is equal to 9 days and C 144 divided by 18 which is equal to 8 days. So டோட்டலா அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னா 12 plus 9 plus 8. So 12 plus 9 plus 8 which is equal to 29 days. அதில் A's share. So A's share வந்து 12 out of 29 into 5,800. So 29 200 times. So 12 into 200, 2,400 rupees is A's share. Okay, first option is correct answer. And wire of length 88 centimeter is bent into the shape of a circle. அப்போ லென்த் கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ 2 pi r is equal to 88 நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ r is equal to 88 divided by 2 pi. So 88 by 2 into pi value 22 by 7. So okay, and 2 4 times 2 2s are 2 into 7. R is equal to 14. Now next part of the question is finding the area. So area is equal to pi r square. So pi is equal to 20 by 7. R value is 14 into 14. So 7 into 2s are 44 into 14. The value is 616 centimeter square. Question என்னன்னா which area, which figure encloses more? அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஷேப் ஆஃப் அ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்க்கு எவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்கொயருக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயரோட சைடு which is 4, அதே இது ஸ்கொயரா மாற்றும் போது ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 88. இப்போ 4a is equal to 88. அப்போ a is equal to 18 by 4, a value will be 22. அப்போ area is equal to side into side which is 22 into 22, 484. So definitely circle na greater area. So difference பார்த்தீங்கன்னா 616 minus 484. Difference value is 132 centimeter square. Option 1 is the correct answer. Okay, next question. There is a circular garden and a path outside it along its boundary. A man walks around it only once, keeping close to the edge. Each step is 60 meter long. Okay, each step is 66 meter long and it takes. Okay, so each step 66 meter. Total 60 centimeter. Total 400 steps. Now the first one the number of length, total length calculate panna. So 66 into 400 which is equal to 26,400 centimeters. இப்போ இந்த 26,400 in the particular circle இருக்கு. Okay, so அதனால அது that is equal to 2 pi r. Circumference ஓட வேல்யூக்கு ஈக்குவேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இப்போ கால்குலேட் வந்து டயமீட்டர். ஸோ 2r டயமீட்டர். ஸோ பை டின்னு எடுத்துக்கலாம். அப்போ 26400 டிவைடட் பை பை. ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 26400 divided by 22 into 7.
So இது எல்லாத்தையும் வேல்யூ கேன்சல் பண்ணும்போது we will get 8,400 meters, or in other words, sorry, 8,400 centimeters, or in other words 84 centimeter. Question 2 is correct answer. Okay, so next question, a train runs between two stations while running from A to B. Its average speed is 60 km per hour and B to A வந்து 90 km per hour. So A to B 60 and B to A போகும்போது 90. எப்பவுமே சேம் டிஸ்டன்ஸ்ல திரும்ப to and fro வரும்போது ஆவரேஜ் ஸ்பீட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2xy by x plus y. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா குயிக்கா முடிச்சிடலாம். ஸோ 2 into 60 into 90 divided by 60 plus negative. So the value will be, so 2 into 60 into 90 divided by 150. So it is solve பண்ணும்போது 36 by 5, which is equal to 7.2 km per hour. That is 360 by 5, 72 km per hour. Okay, come to the next question. So weights of 8 children கொடுத்திருக்காங்க. மீடியன் weight calculate பண்ணணும். மீடியன் calculate பண்ணனும்னா first வந்துட்டு எல்லா values ascending orderல arrange பண்ணணும். So ascending orderல arrange பண்ணும்போது given data is first வந்து 9.8 followed by 10.6 followed by 12.7 followed by 13.4 14.3 15 and then 16.5 17.2. ஸோ இப்போ இந்த டேட்டால டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 டேட்டாஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து மிடில் 2 வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா இந்த 2 மிடில் வேல்யூஸ் வரும். இதோட ஆவரேஜ் ஸோ 13.4 பிளஸ் 14.3 ஆட் 27.7. இதை டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா யூ கெட் த வேல்யூ as 13.85, which is the correct answer. If the surface area and volume of a cube are numerically equal, surface area of a cube வந்து 6a square, volume of a cube வந்து e cube. இதுல ஏ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 is equal to 8 வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ இஸ் equal to 6. கரெக்ட் ஆன்சர். அண்ட் டாப் வியூ கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ டாப் வியூ நமக்கு அப்படியே மேல இருந்து பார்த்தாலே ஒரு ஐடியா என்னன்னா டெஃபினட்டா வந்து சென்டர்ல தான் பர்டிகுலர் எக்ஸ்டெண்டட் பீஸ் வருது. ஸோ எஸ், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பார் கிராஃப் இருக்கு. இந்த பார் கிராஃப் பேசிஸ்ல நம்ம percentage calculate பண்ண போறோம். So the question is, what is the total sale during the given months? What percentage of total manufacture is what? So sale with respect to manufacturing. அப்ப sale ஓட calculations first பண்ணணும். sale ஓட calculations பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த கிறிஸ் கிராஸ்டா இருக்கிற லைன்ஸ், which is 400 plus 250 plus 350 plus 620. So in the values எல்லாம் add பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1620 followed by manufacturing. So manufacturing ங்கிறது வெறும் dotted lines இருக்கு. 700 500 600 and 450. So இதெல்லாம் add பண்ணும்போது 2250. So இந்த percentage தான் calculate பண்ண போறோம். So sale with respect to manufacturing 1620 with respect to 2250 100. So இது calculate பண்ணீங்கன்னா 72% is the correct answer. ஸோ ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து 72,000 rupees மந்த் பர் மந்த். அதுல ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கேட்காம டிகிரிஸ்ல கொடுத்துருக்காங்க 144 டிகிரி. ஸோ டிகிரிஸ்னா பை 360 டிகிரி இன்டூ 72,000 rupees. ஸோ 360 இன்டூ 2 720 பிளஸ் ஒரு 200 அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 200 அப்படியே மல்டிபிள் 2,28,800 rupees is the answer. Find the area. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த என்ன பண்ணணும், இந்த மாதிரி டவுட்டா இருக்கு, ஜஸ்ட் நீங்க ஒரு சிம்பிளா ஒரு கிராஃப் ஸ்கெட்ச் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3 and 1 2 3. ஓகே, 0 and ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,3. ஸோ 0,3ன்றது இங்க A பாயிண்ட், 4,3. ஸோ 4 இங்க 3. ஸோ திஸ் இஸ் B பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து C4,0 இந்த C பாயிண்ட் அண்ட் ஆரிஜின் இருக்கு. ஸோ இதை மொத்தமா கனெக்ட் பண்ணா we are getting a rectangle. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு L இன்டு L வந்து 4 யூனிட்ஸ், பிரெத் வந்து 3 யூனிட்ஸ். ஸோ 4 into 3 12 யூனிட் ஸ்கொயர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 4 times the area of a cylinder. So see 4 times the curved surface area. So 4 times of a cylinder
equals 6 times the area of its sum of the area of its bases, which is a square plus a square. Okay, so 4 times cylinder surface area of the 2 pi rh and 6 into 2 pi r square. So pi r square, a square illa pi r square. Sum of its area on the pi r square, So 6 into 2 pi r square. Okay, so இப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக்கா கால்குலேஷன் எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ 4 into 2 into 22/7 into r into h வந்து 12 கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ஸ் இங்கேயுமே 12 into 22/7 into 6 into 12. ஸோ 22/7 into r square. ஸோ அந்த r square கண்டுபிடிக்க போறோம். இங்க கவனிச்சிங்கன்னா ரெண்டுத்துமே அவரோட ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 22/7 கேன்சல், 12 கேன்சல் அண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் கேன்சல். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணோம்னா we are getting radius 8. So the final get CSA of this is 2 pi RH. So 2 into 22/7 into 8 into 12. So in the multiplication, the final value is 603.4. That's the correct answer. Next question. Cost of filling 24 meter wide rectangular plot is 39,000 rupees. Cost per rate is 25 per. நம்ம எக்ஸாக்டா எவ்வளோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை இண்டிவிஜுவல் காஸ்ட். 39,000 divided by 1,560 meter square ஏரியா அண்ட் வந்து பிரெத் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா டிவைடட் பை பிரெத் வேல்யூ. ஸோ 1,560 divided by 4. L is equal to 65 meters. The correct answer. Next question. Area of the side 60. Square of side is 60 and rectangle of length have the same perimeter. Okay, so perimeter length not கொடுத்திருக்காங்க. Perimeter, so area of square perimeter 4 into 60. Rectangle perimeter 2 into L plus 3. So 4 into 60 divided by 2 is equal to 18 plus 2. So 220 is equal to 18 plus 2. E is equal to 40. கேட்டிருக்கிறது டிஃபரன்ஸ் ஏரியாஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 3,600. இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 3,000. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 3,600 minus 3,000 400 meter square is the correct answer. By what number should -8 power -3 be multiplied to get a product that is equal to -6 power -? So in the question mark, the entire term right hand side -6 power -3 by -8 power -3. இப்போ இந்த நெகட்டிவா இருக்கிறத நம்ம பாசிட்டிவ் மார்க்கிறதுக்கு சிம்பிள் என்ன பண்ணணும், அப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் ஒரு கிளாரிட்டிக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பவர்ஸ் மட்டும் காம்பவுண்ட் எழுதி. ஓகே, ஸோ இப்போ உள்ள இருக்கிறது ரெண்டுமே -6 by -6. இதை வந்து பிளஸ்ஸா எழுதிக்கும். +6 by +6 8 வந்து சிம்பிளிஃபை பண்ணா 3/4 ஆஃப் -3. இதை வந்து இந்த நெகட்டிவ் பவரை உல்டா பண்ணணும் 4/3 பவர் 3. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ 4 power 3 by 3 power 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு ஒரு ஐடென்டிஃபை நம்பர் பிட்வீன் தி ஆல்பபெட்ஸ் AAA by 3A8 அடிஷன்ல. ஸோ இங்க வந்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 and 9. ஓகே, ஆப்ஷன் 2 9 and 1 எடுத்துக்கிட்டீங்க. தட் இஸ் 199 199 ஆட் பண்ணிங்கன்னா getting the value. So option 2, A is equal to 9 and B is equal to 1. Next, a 3-digit number 2A3 is added to the number 6 to give a 3-digit number 5B9, which is divisible by 9. So divisible by 9 condition is the addition of digits. There's 5 plus B plus 9.
So 5 plus B plus 9, which is 14 plus B. So B oda possible value 4 ஆ இருக்கலாம். 18 divisible by. அப்போ 549. So இந்த value 549. அப்போ 2A3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 326 549 subtract. So subtract பண்ணா getting the value 200. So 2A3ன்றது actually 223. அப்போ A value 2. So அவங்க கேட்டிருக்கிறது 4B minus A. So B minus A is equal to 4 minus 2 is equal to the correct answer. Next question. Beena bought 160 kg apples at 50 per kg. So per kg 50 rupees now. So 160 kg is equal to 160 into 50, which is 8,000 rupees. And similarly, she sold in the 8,000 70%, 70% of 160 kg. Which is 70 by 100 into 160 equivalent to 112 kg. In the 112 kg, 70 rupees. 112 into 70, 7,840 rupees. Remaining on the 30%. So remaining total 112 kg. Total 160. That's 112 kg. Balance kg 48 kg. In the 48, 35 rupees to sell. So 48 into 35 is 1,680. So this total value 9,000. So total selling price is 9,500. So profit is equal to 1,500. Profit percentage is equal to 1,520 divided by the cost price 8,000 into 100. So zeros, all zeros cancel. 152 by 8, which is 19%. The correct answer. A is to B is to C. So A first in the ratios the whole numbers are coming. Your calculation. So LCM LCM value can multiply with 8. Okay, so 3 into cancellation 18 by 3, 6 is 2, 3 is 2, 18 by 9 is 2, 6 is 2, 3 is 2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே A square B square இதுல நம்ம. Okay, so first 6x. So A square இருக்கிற இடத்துல A square plus B square by B square minus C square இருக்கு. A square இடத்துல 6x whole square, B square இருக்கிற இடத்துல 3x whole square and 3x whole square minus 2x whole square. So 36x square plus 9x square divided by 9x square minus 4x square. So 45x square divided by 5x square. So 9x square. X square x cancelled. So 9 is the correct answer. The marked price of an article is 1,500. So MP 1,500 and discount 5%. So discounted value 95 by 5%. 1,500 value will be 1,455 after discount. If the final cost price with 25% profit. So 100 by 125 into SP to mark price 455. So we calculate 1,040. The correct answer. In a camp, 200% food lasted for 42 days. In the 40 more person joined so 240%. So this is an indirect proportion. So 200 swap and solve. So 200 into 40 divided by 40. So if you solve you will get 35 days is the correct answer. Next, so we are studying the table. So in the table, clear proportion. So 3 into 4, 6 into 4, 15 into 3. So this table proportion. And 4 into 6, 7 into 6, 10 into 6, 16 into 6, 16 into 6. Okay. And in the actually stable B proportion. So first option, both in first one. Second, both table A and B, X and Y are not in proportion. Both tables. So the table B the proportion, but other options are tables A, X and Y are in direct. Table B, X and Y are not in direct. Ultava irukku. So option 3 definitely not. Fourth option, A, X and Y are not in direct. Table B, X and Y are not in direct. So fourth option, spelling mistake expect பண்றேன். Okay, so but again, given words talk fourth கிடையாது. So the only possible option ஓரளவுக்கு இங்க மேட்ச் ஆகுற மாதிரினா 2 சஜஸ்ட் பண்ணலாம்.
But as I can say, 29th question possibly ஆப்ஷன்ஸ்ல எரர் இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் லுக்கிங் இந்த கொஸ்டின் தான் ஆப்ஷன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா only possible options to be the answer. Let's hope 29th questionல ஆப்ஷன் பேப்பர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கிரேஸ் பண்ண வாய்ப்பு ஏன்னா அவரோட வேர்டிங்ஸ் மிஸ்டேக்கான இருக்கிறது. சூப்பர். Okay, I'm moving to 30th question. So the following very inversely, speed and time மட்டும் தான் எப்பவுமே inversely proportion. மற்ற எல்லாமே directly direct. Next question. So இந்த மாதிரி பெல் கொஸ்டினால LCM தான். So first நீங்க 6, 5, 7, 10, 12 இது எல்லாத்துக்கும் LCM எடுத்தீங்கன்னா you get 420 seconds. So இந்த 420 seconds அவங்க என்ன சொல்றாங்க 1 hourல. So 3600 by 400 seconds. It is coming as 8.5 roughly. Okay. So excluding the start. So start இல்லாமலே 8.5 seconds தான். பட் யூஸ்வலா வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம இன்டெகிரல் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன் சார் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டார்டிங் 0ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 செகண்டுக்குமே இந்த பெல் அடிக்கிறதா கணக்கு. ஓகே சரிங்களா? ஸோ அப்படி அந்த பேசிஸ்ல கால்குலேட் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து 7, அதுக்கப்புறமா 14, அதுக்கப்புறமா 21 செகண்ட், 28 செகண்ட், 35 செகண்ட், அதுக்கப்புறம் 42, 49 and 60th second, 56th second, okay, 63 cross ஆயிடும். சரிங்களா? ஸோ 7 minutes once இந்த பெல் ரிங் ஆகிட்டே இருக்கிற கால்குலேஷன் போகும்போது இது டோட்டலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 8 times வரும் இந்த கவுண்ட். ஸோ 8 times சார் கரெக்ட் ஆன்சர். 8 times. Okay, and next 3n plus 2 will leave remainder 2 when divided by 3. So இதுக்கு என்னோட சஜஷன் வந்து நீங்க ஜஸ்ட் n-க்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டேக் n வந்து ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 into 1 plus 2 which is 5. 5 divided by 3 பண்ணுங்க, ரிமைண்டர் 2 டெஃபினட்டா வரும். நெக்ஸ்ட் n வேல்யூ 2 எடுத்துக்கோங்க. So 3 into 2 6 plus 2 8 divided by 3 again reminder. Okay, or once again take another number 3 plus 3. Okay, so 9 into plus 3 12 divided by 3. 9 plus 2 11 divided by 3. Once again reminder will be. So first statement பொறுத்த வரைக்கும் yes it is proposing to. Second statement n upon dividing by 5 leaves a remainder 3. Okay, so n divided by 5 leaves remainder 3. இதுக்கு பாசிபிள் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டா நம்பர் 8 எடுத்து நம்பர் 8 வந்து 5ல டிவைட் பண்ண வரும். And n upon dividing by 2 leaves remainder 0. So yes, so 8 என்ற நம்பர் எடுத்து டிவைட் பை 2 பண்ணா definitely yes வரும். And then n upon dividing by 10 leaves remainder 4. இப்போ இது ஸ்மாலர் நம்பர்னா 10 ஓட கிரேட் நம்பர். So assuming 18 எடுத்து so 18 by 5 remainder 3 வருது கரெக்ட். And 18 by 2 எடுத்தால் remainder 0 வரும். ஆனா 18 by 10 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 8 வரும், 4 வராது. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 2 is completely wrong. So therefore the option which matches is fourth option. 1 is 2 and statement 2 is false. Next, so choose the statements carefully and choose the correct option. So triangle is a polygon whose sum of exterior angle is double of sum of exterior angles. Next question, triangle is a polygon whose sum of exterior angle is equal to its interior angles. Okay, so double of, for example, இப்போ triangle construction. So normal equivalent triangle 60 60 60 எடுத்துக்கலாம். இதோட exterior angle வந்து 120 based on linear problem. Okay. Question என்ன sum of exterior angle. So 3 exterior angle add பண்ணா 120 plus 120 plus 120 360 equal to double its sum of exterior angle. So 60 plus 60 plus 60 180. So equation correct இருக்கு. Statement 1 100% true. Okay, statement 2. If the sum of the interior angles of a polygon is double the sum of its exterior angles. For example, then it is a hexagon னு சொல்லிருக்காங்க. அப்ப hexagon எடுத்துக்கலாம். ஸோ ஹெக்ஸகன் பொறுத்த வரைக்கும் 6 sides-ன்றதுனால உங்களுக்கு டைரக்டா நம்ம 6 sides-க்கு மேட்ச் பண்ணும்போது ஈச் ஆங்கிள் வில் பி 120 degree. ஓகே,
ஸோ 120 120 120 120 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 60 60 வரும் சரிங்களா. அப்போ எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 720 டிகிரி டபுள் த சம் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ கரெக்ட், எல்லாத்தையோட மொத்தமா 60 டிகிரி ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையுமே டபுள் பண்ணும்போது வந்து 360 வரும். கரெக்டா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ 100% கரெக்ட். If the interior angles of the triangle are in the ratio 1:2:3, okay, then the ratio of the exterior angle, so 1:2:3 ratio la irukra triangles x 2x 3x இது எல்லாத்தையுமே 180 ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ வந்து ஜஸ்ட் 30 டிகிரி. அப்போ ஆக்சுவல் ஆங்கிள்ஸ் வந்து 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. இப்போ 30 டிகிரியா இருக்கிற இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து 150 டிகிரி வரும். 60 டிகிரியா இருக்கிற இன்டீரியருக்கு 120 டிகிரி எக்ஸ்டீரியர். 90 டிகிரியா இருக்கிறதுக்கு எக்ஸ்டீரியர் 90. அப்போ ரேஷியோ வந்து எக்ஸ்டீரியரோட ரேஷியோ 150:120:90. பேசிக்லி 15:12:9. இதை 3 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணா 5:4:3. So 5:4:3 should be the correct ratio. Given answer is wrong. So option 4 is the correct answer. Next question. 7 men can do a piece of work. Clarity நான் திரும்ப ரீட் பண்றேன். 7 men 16 daysல ஒர்க் பண்றாங்கன்னா the number of men required to do double the work. Okay, so இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா என்னன்னா men into days divided by work. Okay, so similarly m2 d2 by w. இந்த ஃபர்ஸ்ட் வந்து 7 men சொல்லியிருக்காங்க, 16 days அவங்களோட ஒர்க் w. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியில ஒர்க் நம்பர் ஆஃப் men கேட்டிருக்காங்க. ஸோ m2 into 8 days ஒர்க் வந்து டபுள் ஒர்க். ஸோ 2 into w. அப்போ w கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஓகே, எங்கேயுமே 2 and 8 கேன்சல் பண்ணலாம். 4 m2 is equal to 7 into 16 divided by 4. 4 cancel. Sorry, 4 16 cancel பண்ணா 7 into 4. m2 is equal to 28. Is the correct answer. 28 is the answer. Next question. So probability of red color கேட்டிருக்காங்க. So red color ball மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 divided by total, which is 6 plus 5 plus 4 plus 5. So 6 plus 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20. இது சிம்பிளிஃபை பண்ணா 2 3 by 10. So 3 by 10 is the correct answer. Next. A bag contains 16 cards. அதுல prime numbers கேட்டிருக்காங்க. So 1 to 16 இருக்க prime numbers 2 3 5 7 11 13. So total வந்து 6 prime numbers. So 6 divided by 16. Simplify பண்ணா 3 by 8 is the correct answer. The average height of 30 boys calculate பண்ணாங்க, which is equal to 150 centimeters. So first வந்து நம்ம total sum calculate பண்ணோம். So sum divided by 30 is equal to 150. அப்போ sum value is equal to 4500. இதுல ஒரு பர்டிகுலர் பாயோட ஹைட் மட்டும் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஜஸ்ட் 165 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல 135 சென்டிமீட்டர் காப்பி பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ராங்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா வேல்யூ இஸ் 4365. இப்போ கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணா விச் இஸ் 4530. டோட்டல் கரெக்ட் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 4530 divided by total boys 30 boys. So 453 by 3, which is 151 centimeters. Is the correct answer. Next, polyhedron. So easiயான Euler's formula f plus v is equal to e plus 2. So f face வந்து 40 faces, vertices தான் கேட்டிருக்காங்க. And edge பார்த்தீங்கன்னா வந்து 60 edge கொடுத்திருக்காங்க. So 60 plus 2. So 40 plus v is equal to 62. அப்போ v is equal to 62 minus 40, which is 22. Is the correct answer. 22 vertices. And next question. Population of city 66,150 2005 increase அப்பனா growth formula தான் யூஸ் பண்ணோம். So a is equal to p of 1 plus r by 100 whole to the power of n. So a ன்றது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக 2005. So 66,150 is equal to பிரின்சிபல்ன்றது அதுதான் கேட்டிருக்காங்க. 2003 தான் இனிஷியல் பாப்புலேஷன். ஸோ அதான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆர் வந்து 5% இன்க்ரீஸ். இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 2 years ஆயிருக்கு, 2003 to 2005. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு 66,150 is equal to p of 1 by 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 21 by 20 whole to the power of 2. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 20 by 21 20 by 21 equal to principal. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது roughly we are getting the exact answer as 60,000. So option 4 is the correct answer. Next. A sum of money invested at 8 1/3%. So R is equal to 8 1/3%. And amount on the 2475. Time period கொடுத்திருக்கிறது என்னன்னா 1
1 year 9. So 1 9 by 12 எடுத்துக்கலாம், which can be written as 1 3 by 4 or 7 by 4 years. And இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எக்ஸாக்டா சொல்லல. பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே அமௌண்ட் வந்து திரும்ப 2 year 5% என்ன ஆகும் கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்னா பிரின்சிபல் தேவை. பிரின்சிபல் கொடுக்காதனால பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ 2475 மைனஸ் எக்ஸ். சரியா? அண்ட் இப்போ இந்த எஸ்ஐயோட ஃபார்முலா தான் பிஆர்டி பை. ஸோ எக்ஸ் இன்டூ ஆர் வந்து 25/3 அண்ட் into time வந்து 7/4 by 100. So in the equations நம்ம solve பண்ணும்போது we will get a value as x is equal to 2160. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம SI calculate பண்ணலாம். So SI is for 2 years and 5%. So principal வந்து 2160 into rate 5% into time 2 years by 100. So இதை calculate பண்ணா SI is coming as 216. Amount calculate பண்ணும்போது principal plus SI 2160 plus 216. The answer is 2376 is the correct answer. Okay, and in the diagram இருக்கிற angle relation. So exterior angle is equal to sum of interior angles and the property. So directly the diagram ல பாத்தீங்கன்னா இங்க angle C denote பண்ணிருக்காங்க. இந்த C வந்து இங்க இருக்கிற இ அண்ட் ஜி பேஸ்ல தான் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸையும் ஸ்டடி பண்ணீங்கன்னா இ அண்ட் ஜி பேசிஸ். அப்போ இந்த ஏபி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்மளோட ஃபோக்கஸ் அங்க மட்டும் தான் இருக்கு. இது ஜினா இன்சைட் வந்து 180 மைனஸ் ஜி. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ தேர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிளை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இ ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் ஜி. இதுதான் சி ஆங்கிள். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் 180 மைனஸ் ஜி. தியரம் பேசிஸ்ல கரெக்டா மேட்ச். ஓகே, சோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, சம் ஆன் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் பேசிஸ்ல இருக்கிற ஒரு கியூப் அண்ட் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈஸி கால்குலேஷன். சோ ஃபர்ஸ்ட் வந்து கியூப் ரூட் ஆஃப் 7343 அப்படினா 7 3 into square root of 289 is 70 and cube root of 729 9. So இது ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். So 7 plus 51 minus 9. Okay, so 58 minus 9, which is 49. So square root of 49 is 7. Next question, the least square number which is exactly divisible by 3, 4, 5, 6 and 8. So least square number. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா நீங்க எல்சிஎம் எடுங்க. 3, 4, 5, 6, 8க்கு எல்சிஎம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட் ஃபேக்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 2, 5, 3 and 4, 3, 1, 2, 5, 1, 4, 2, 1, 1, 5, 1, 2. ஓகே, ஸோ இப்போ இதுலயே கவனிச்சிங்கன்னா இங்க வந்து 2 2 இருக்கு, ஒரு 3 அடிஷனலா ஆட் பண்ணணும், 3 அடிஷனலா மல்டிப்ளை பண்ணணும், 5 1 அடிஷனலா மல்டிப்ளை பண்ணணும், 2 1 அடிஷனலா மல்டிப்ளை பண்ணணும், டு மேக் இட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாத்துறதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வரும். இதை மட்டும் நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணாலே வில் பி கெட்டிங் எல்சிஎம் as 120 வரும். பட் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணா we are getting the LCM as 3600. ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். ஆர் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸ் நீங்க டைரக்டா பார்க்கணும், நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். விச் இஸ் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்த உடனே 120 வரும். அதுல எந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆகுது செக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் 2ல மட்டும்தான் எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகும். ஸோ ரெண்டு மெத்தட்லயுமே ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் is 980. So x minus a is y is equal to 980. Cube root of the smaller number. So cube root of the smaller number is equal to number is 7. Then the cube root of the larger number. So இப்படி எடுத்துட்டோம்னா x is equal to 7 cube ன்னு எடுக்கலாம். 7 cube into 343. அப்போ x minus 343 is equal to 988. அப்போ x ஓட வேல்யூ வந்து 1331. What is the cube root of the larger number? So cube root of 1331 is 11. Is the correct answer. Next question, lateral surface area of the cube. Lateral surface area 4a square. 4a square is equal to 256. அப்போ a square is value 256 by 4, which is 64. a is equal to 8. What is the volume கேட்டிருக்காங்க? Volume is equal to a cube. அப்போ 8 cube ஓட value 512 meter cube. Okay, so 64 is not the answer.
Q volume கேட்டிருக்காங்க. So 512, which is option 2 is the correct answer. Okay, next parallelogram concept, easy question. So உங்களுக்கு இங்க 70, இங்க 45, அப்போ இந்த unknown angle கண்டுபிடிச்சா 65 degree வரும். Okay, and இங்க வந்து 110 degree. So இங்க 65 degree அப்படின்னா இந்த இடத்துலயும் 65 degree. நமக்கு தேவை DBC angle மட்டும் கண்டுபிடிச்சா போதும். DBC angle. Okay, so இந்த angle மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So இங்க 65 கண்டுபிடிச்ச ஒரு அடுத்த செகண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். Alternate using the pair of interior alternate angle or alternate interior angle. So option 2, 65 degree is the correct answer for angle DBC. Next question. So length, breadth கொடுத்துட்டாங்க, area calculate சொல்லிருக்காங்க. So just நம்ம multiplication தான் பண்ணணும். 2 by 3 a square plus 2 by 9 multiplied with a square plus 1 by 6. Okay, so just ஒரு நார்மல் பொறுமையா அதை மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த இண்டிவிஜுவலா இதோட எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 9 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட எல்சிஎம், ஸோ அதனால 6a ஸ்கொயர் பிளஸ் 2 வரும். செகண்ட் பிராக்கெட்டோட எல்சிஎம்ல 6a ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து 54. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு 6a ஸ்கொயர், அதனால இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 36a பவர் 4 பிளஸ் 6a ஸ்கொயர் பிளஸ் 12a ஸ்கொயர் பிளஸ் 2. சிமிலர்லி இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணும்போது 36a பவர் 4, 18a ஸ்கொயர் பிளஸ் 2 by 54. இதை சிம்பிளிஃபை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணா 18a பவர் 4 எல்லா டேர்ம்ஸையும் டிவைடட் பை 2 பண்றேன், 9a ஸ்கொயர் பிளஸ் 1 by 54. அண்ட் இப்போ இண்டிவிஜுவலா ஒரு டேர்மா செப்பரேட் டிவைட் பண்ணும். 18 by 54 a பவர் 4, 9 by 54 a பவர் 2, 1 by 54, sorry, 27 divided by 2 பண்ணல, 27. Okay, so அப்போ இந்த 18 by 27 சிம்பிளிஃபை பண்ணா 9 2 by 3. So 2 by 3 a power 4, எல்லா ஆப்ஷனும் 2 by 3 a power 4 இருக்கு. 1 by 3 a square ஆப்ஷன் 1 and 2லயும் இருக்கு. லாஸ்ட் 1 by 27. So option 3ல 1 2 by 27 இருக்காங்க. So option 1 is the correct answer. Next question, a wall of length 5x plus 2 unit, height 6x. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் இருந்தா பெட்டர். ஸோ லென்த் வந்து 5x plus 2 அண்ட் ஹைட் வந்து 6x. இதுல ஒரு ஸ்கொயர் விண்டோ 2x அண்ட் ஒரு டோர் இருக்கு, அதோட வித் வந்து 2x அண்ட் ஹைட் வந்து 3x. நம்ம கேட்டிருக்கிறது ஏரியா ரிமைனிங் ஏரியா டு பி பெயிண்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஏரியா வந்து 6x into 5x. ஸோ 5x plus 2 into 6x minus square area which is 2x into 2x minus and the door area which is 2x into 3x. So இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 30x square plus 12x minus 4x square minus 6x square. ஓகே, ஸோ இது 10x square, அப்போனா 20x square plus 12x. இதுல வந்து நம்ம 4 காமன் எடுத்தோம்னா 4x காமன் எடுக்கலாம், 12x 4x காமன் எடுத்தோம்னா 5x square 5x plus 3 which is option 2 is the correct answer. Height is given, base is given, area கேட்டிருக்காங்க. So area is equal to half into base into height. Half into base வந்து 3x square minus 4 and height வந்து 4x square plus 6. So best option இது first multiply பண்ணிடலாம். Okay, so half into multiply பண்ணும்போது 12x power 4 plus 18x square minus 16x square minus 24. So once again இது திரும்ப சால்வ் பண்ணும்போது 12x power 4, 18 minus 6 plus 2x square minus 24. எல்லாமே 2 table divisibility-னால 6x power 4 plus x square minus 12, which is the correct answer. Okay, option 4. And what should be added to 4c minus a plus 2b plus c to obtain the given terms? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணணும். What should be written? Finally, in the term, it's subtract. So let us do the first right hand side part first. That is 3 multiply பண்ணிடுறேன். அப்போ 3ac 3bc plus 3c square minus 2ac 2bc plus 2c square. So இதை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கெட்டிங் 3ac னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏசி டேர்ம்
Okay, then BC na minus 5BC, then plus 5C square. Okay, and இப்போ what should be added to? அப்போ இந்த terms எல்லாமே திரும்ப நம்ம subtract பண்ணியாகும். Yeah. So அப்போ இந்த terms subtract பண்ணும்போது, so minus bracketல நான் மென்ஷன் பண்ணிடுறேன், minus 4AC multiply பண்ணும்போது minus 4AC plus 8BC plus 4C square. So AC minus 5BC plus 5C square plus 4AC minus 8BC minus 4C square. So இது நம்ம 5C square 4C square பார்த்தீங்கன்னா just C square தான் வரும். So இதுலயே plus C square வரும், இதுலயே ஆப்ஷன் 4 கன்ஃபார்ம் பண்ணலாம். Still other terms, so 4AC AC ஆட் பண்ணிக்கலாம், 5AC and minus 5BC minus 8BC அப்படின்னு ஆட் பண்ணும்போது we getting plus second, ஒரு சின்ன செகண்ட் 8BC. Sorry, India multiplication of minus 8BC, so plus 8BC, so therefore plus 3BC. So option 4 is the correct answer. I guess that's the end of 50 questions of Sainik Max 2029, 2025. Hopefully, உங்களுக்கு ஏதாச்சும் clarity extra வேணும், ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா ஷேர் பண்ணலாம், ஆர் டிஸ்கிரிப்ஷன்லயுமே கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, அது டயல் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கீ உங்களுக்கு மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். Jai everyone, welcome you all to the Differentiating Academy. This is Chandrakumar. So Sainik School entrance examination எல்லாரும் கொடுத்துருப்பீங்க 2025. ஸோ அதற்கான கீ பார்க்கலாம். ஸோ ஏன் நீங்க டிலேவா கீ கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கீ யார் வேணாலும் சர்ச் பண்ணாலும் கிடைச்சிடும், சரியா? ஓகே, ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனிஹவ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கீ பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் ரிலீஸ் பண்ற கீ தான். ஸோ எங்க டீம் இருந்தாலும் ஓகே, லெட்டஸ் ரிலீஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பசங்க பொறுமையா உட்காந்து பார்க்கட்டும், உடனே ரிலீஸ் பண்ண வேண்டாம், மற்றவங்கள மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் பொறுமையா. ஏன்னா ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது, டக்குன்னு பண்ணிடலாம் இல்லையா? ஸோ லெட்டஸ் ரிலீஸ் தான். ஸோ உங்களுடைய ஆன்சர் நீங்க போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் சந்திரகுமார், நான் உங்களுக்கு சோஷியல் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சோஷியலுக்கான கீ பார்த்துடலாம், சரியா? ஓகே ஃபைன். ஸோ இது சைனிக் 9க்கானது. ஸோ சோஷியலுடைய கீ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், வெயிட் அ மினிட், let me scroll down for social. So லாஸ்ட்ல இது பாத்தீங்கன்னா இது என்ன செட்னு சொல்லியிருப்பேன். செட் ஒரு நிமிஷம். ஸோ ஜி செட்டுங்க இது, ஓகேவா? ஸோ ஜி செட்டு. ஸோ ஜி செட் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இதே கொஸ்டின் தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் மட்டும் மாத்திருப்பாங்க, வேற வேற இடத்துல கொஸ்டினுடைய நம்பரிங் போட்டிருப்பாங்க, சரியா? ஸோ now you don't worry. Okay, here we begin. Social science. Which one of the following is an example of marine-based industry? ஸோ கடல் வாழ் மரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அயன் வருமா வராது, பார்மகெட்டிக்கல் வருமா வராது, காட்டனு கிடையாது. சீ ஃபுட் ப்ராசஸிங். ஓகே, ஸோ இந்த டின்னுல ஓகே நமக்கு நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாரின்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ சீ ஃபுட் ப்ராசஸிங் கம்ஸ் அண்டர் மரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில வரும், ஓகேவா? அடுத்து, விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அன்டச்சபிலிட்டி. ஸோ இது வந்து நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியில எக்கச்சக்கமான டைம் நம்ம மார்க் டெஸ்டே போட்டு பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ ஆர்டிகல் 17 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட் இன் த வேர்ல்டு? ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்சைட் என்பது அலுமினியம் உடைய ஓர், சரியா? ஸோ ஏரோப்ளேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாடி ஃபுல் அலுமினியம் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ்திரேலியாங்க. ஆஸ்திரேலியா இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ரைட், அடுத்து போலாம்.
எஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் வருது. ஸோ இங்க பாருங்க, திவான் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், பக்ஷி மிலிட்டரி பே மாஸ்டர், ஃபௌஜிடார் மிலிட்டரி கமாண்டர், கோட்வால் போலீஸ் கமாண்டர். இதுல ஒண்ணு தெரிஞ்சா போதும். ஓகேவா, ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபௌஜி அப்படின்னாலே மிலிட்டரி பர்சன், ஓகே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஃபௌஜிடார் சிக்கு ஆப்ஷன் 3 வரணும். இங்க எங்கெல்லாம் சிக்கு ஆப்ஷன் 3 இருக்கு? இங்க இருக்கா? இல்ல. இங்கேயும் இல்ல. இங்க இருக்கு. இங்கேயும் இல்ல. டைரக்டா இந்த ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க படிக்கிறதுலயே கொஞ்சம் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை தெரிஞ்சா கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ திவான்னா ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ரைட்? ஸோ மீதி பக்ஷி கோட்வால்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப தெரிஞ்சிச்சா? ரைட்டா, ஒரு ஆப்ஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்ப திவானா ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், பக்ஷினா மிலிட்டரி பே மாஸ்டர், ஃபௌஜிதாரா மிலிட்டரி கமாண்டர், கோட்வால்னா போலீஸ் கமாண்டர். ரைட், அடுத்து போலாம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சைட்ஸ். ஓகே, இது கன்சர்வேஷன்ல வருங்க. சரியா? அதாவது இந்த என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா? ஓகே, இவங்களை வந்து நாடு கடத்துவாங்க. ஸோ அதை ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணிதாங்க இது. ஓகே, இது ஒரு கன்வென்ஷனுங்க. So it's a convention on international trade in endangered species. Okay, so option 4 is the correct answer. So sites உடைய full form என்ன அப்படின்னு later on நீங்க பார்த்துக்கோங்க. I mean நீங்க நான் சொன்னதா full form. ஸோ இந்த மாதிரி endangered species இன்னொரு நாட்டுக்கு கடத்தாம பாதுகாக்கிறது. ஓகே, ஸோ இது லைக் ஒரு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க யாராவது நாடு கடத்துறாங்க. மெயின்லி இந்த பேங்கோலின் எறும்பு தீனி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேர் நாடு கடத்துறாங்க, விற்கிறாங்க, நிறைய காசு போகுதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து இட்ஸ் பேண்ட். ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் சைட்ஸ் கீழே வரும்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்ப்போம். த பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு ஸ்ட்ரைக் டவுன் பர்டிகுலர் லாஸ். ஸோ ஜுடிஷியரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, கோர்ட். ஓகே, ஸோ ஃபைன். By the parliament if it believes them to be in violation of the basic structure of, அதாவது இவங்களுக்கு பவர். ஓகே, ஜுடிஷியரியோடைய பவர் பத்தி பேசுறாங்க. ஸோ இப்போ பவர்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணதுன்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. இட்ஸ் கால் ஜுடிஷியல் ரிவ்யூ. இல்லையா? அடுத்து, which one among the following statement is not correct about கிராம சபா? ஸோ கிராம சபாவை பொறுத்து எது கரெக்ட் இல்லை? The work of கிராம பஞ்சாயத் has to be approved by கிராம சபா. இது கரெக்ட் தாங்க. சரியா? கிராம பஞ்சாயத் prevents the பஞ்சாயத் from misusing money. ஆமா, அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? வார்டு பாஞ்ச் அண்ட் சார் பாஞ்ச் ஃபார்ம் த கிராம சபா. நோ, பாஞ்ச்னா மெம்பர்ஸ். ஓகே, வார்டு மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வார்டு மெம்பர்ஸ் அண்ட் சார் பாஞ்ச் ஃபார்ம் த கிராம சபா கிடையாது, ஃபார்ம் கிராம பஞ்சாயத்துங்க. அதுதான் பாஞ்ச்னு வருது. புரியுதா? ஓகே, அப்ப இதுதான் தவறான ஆன்சர். ஸோ அடுத்து வர்றது, எனி ஒன் ஹூ இஸ் 18 years old or more live in a ஏரியா கார்டு பஞ்சாயத். யாரு தான் 18 வயசு மேல இருக்கும் கிராம சபால மெம்பர் ஆகிடலாம். எல்லாமே கரெக்ட். இந்த ஆப்ஷன் 3 தான் தப்பு. ஓகே, இது கிராம சபால கிராம பஞ்சாயத்துல. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். Which of the following statement are correct? Okay, so 133ல என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பப்ளிக் ஃபெசிலிட்டி ரிலேட்ஸ் டு பீப்புள்ஸ் பேசிக் நீட்ஸ் ABCDன்னு இருக்கு. ஓகே, இதுல ஆப்ஷன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி உங்களுக்கு UPSC பேட்டர்ன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும். UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் வாங்க, எது கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஃபெசிலிட்டி ரிலேட்டட் டு பீப்புள்ஸ் பேசிக் நீட்ஸ். எஸ், இது கரெக்டுங்க. பப்ளிக் ஃபெசிலிட்டி ஒன்லி ஃபார் தோஸ், யாருனாலாம் கொடுக்க முடியும் அவங்க மட்டும் தான் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்ண முடியும். லைக் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் கிடையாது. யாருன்னா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? என்ன முடிஞ்சவளோ அவங்க மேல மட்டும்தான் பண்ண முடியுமா? நோ. ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொவைட் பப்ளிக் ஃபெசிலிட்டி லைஸ் வித் கவர்மெண்ட். ஆமா, அதனால கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் இருக்கு. ஓகே, இட்ஸ் அ கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒன்றும் பிரைவேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சரியா? ஸோ A and C கரெக்ட். ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். அடுத்து போகலாம். ஓகே, ஸோ இபின் பட்டுட்டா. ஸோ இது நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ உங்க விக்னேஷ் சார், SOS சார் எழுதுருப்பார். ஸோ கருட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ 14th century டிராவலர், நிறைய டிராவலர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அதுல இபின் பட்டுட்டாஸ் பிலாங்ஸ் டு மொராக்கோ. ஓகே, மொராக்கோ டிராவலருங்க அவரு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பார்ப்போம்.
According to Constitution of India, there are dash organs in the government. So, 3 organ. Okay, 3 organs. அது என்னென்ன? So, we all know it's legislature, executive, and judiciary. Okay, so legislature are lawmakers, executive தான் law கரெக்டா ஃபாலோ பண்ண வைப்பாங்க, and judiciary தட்டி கேட்பாங்க. So, court அப்படின்னு சொல்லலாம். சரியா? Which of the following is a method for conservation land resource? ஒரு லேண்டை கன்சர்வ் பண்றது என்ன மெத்தட்? அஃபாரஸ்டேஷன், அதாவது மரத்தை நடுறது. சரியா? ஒரு புது ஏரியால மரத்தை நடுறதுக்கு பேர் அஃபாரஸ்டேஷன். ஏற்கனவே வெட்டப்பட்ட இடத்துல மரத்தை நடுனா ரீஃபாரஸ்டேஷன். ஸோ இங்க அஃபாரஸ்டேஷன். லேண்ட் டீக்ரடேஷன்னா லேண்ட் அழிக்கிறது, அதுவாங்க லேண்டை கன்சர்வ் பண்ண முடியும். அஃபாரஸ்டேஷன் தானுங்க ஆன்சர். ஓவர் கிரேடிங்னா மாடு மேயுது இல்லையா புல், அதுவும் ஓவர் இதுவும் வராது. கெமிக்கல் பெஸ்டிசைட்லாம் வச்சுன்னா லேண்ட் போயிடும். சரியா? அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர், அஃபாரஸ்டேஷன். Which of the following is not a feature of shopping complex? So, shopping complex ஒரு ஃபீச்சர் இது எந்த கிடையாது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், ஆமா ஒரே ரூஃப்ல எல்லாமே வந்துடும். ஆமா, அதனால நிறைய பேர் மால்ஸ்க்கு எல்லாம் போறோம் இல்லையா? ஆமாங்க, ஐநாக்ஸ், பிவிஆர் சொல்லி நிறைய மால்ஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா பிராண்டட் ஸ்டோர்ஸ், அங்க போய் நின்னோம்னா பயங்கரமான காஸ்ட். கரெக்டா? ஒரு வாட்டி மாலுக்கு போனோம்னா மினிமம் ஒரு 10,000 ரூபாய் பில்ல தேய்ச்சிட்டு வந்துடும். கரெக்டா? அப்ப இது எல்லாமே கரெக்ட். அப்போ ஒரு ஆப்ஷன் தான் தப்பா இருக்கும். பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ். அங்கேயாங்க பையிங் செல்லிங், வெறும் பையிங் தான். ஐ மீன் அவங்க செல் பண்றாங்க. ஓகேவா? இங்க வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து இங்க இருந்து விற்க போறாங்க. ஓகே, ஸோ இதுதான் தவறான விடை, ஆப்ஷன் 4. 138, the magnitude of earthquake, இதெல்லாம் சால்ட்டான கொஸ்டின். ஸோ இட் இஸ் மெஷர்ட் ஆன் ரிச்டர் ஸ்கேல். ஓகேவா? இதுவே அவங்க இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்கன்னா மெர்காலி ஸ்கேல்னு ஒன்று வரும். சரியா? இது மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க, அளவுகோல். ஓகே, ரிச்டர் ஸ்கேல். அடுத்து, which is not a function of municipal corporation. முனிசிபால் கார்பரேஷனுடைய ஃபங்க்ஷன் எதுக்கு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கு. ஸோ டிசீஸை அவுட் பிரேக் ஆகாம காப்பாற்றணும். அப்பப்போ வந்து வீட்டு பக்கத்துல இதெல்லாம் லைக் வாட் இஸ் தட், டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் தெளிப்பாங்க. கரெக்டா? ஓகே, ஃபைன். ஸ்கூல்ஸ் இதெல்லாமே முனிசிபாலோடைய வேலை தாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ ப்ரொவைடிங் டிஃபென்ஸ் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய வேலைங்க. இது ஏங்க முனிசிபால் வராங்க? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் தவறான விடை. ஸோ அதுதான் இதோடைய கரெக்டான விடை. ஓகே, சஹாரா, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெசர்ட். லைஃப் இன் டெசர்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் வருதுங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம படிச்சிருக்கோம் சஹாரா டெசர்ட் பற்றி. எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. Which one of the following is not a factors of soil formation? So soil formationக்கும் கண்டிப்பா ஆமா கிளைமேட் இட் இஸ் அ ஃபேக்டர். சரியா? ஒரு கிளைமேட்டை பொறுத்து சாயில் ஃபார்ம் ஆகுறத பத்தி சொல்லலாம். வெதரிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா? டைம், ஆமா எவ்வளவு நேரம் ஆகும் சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு. பேரண்டல் ராக்ல இருந்து தான் சாயில் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ஆப்ஷன் எது வராது? பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன் மழை, வானத்துல இருந்து ஓகே மழை பெய்யறது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரிசிபிடேஷன். இப்போ இந்த ஆப்ஷன் வராது. அது நாட்னு கேட்டுக்காங்க. இவங்களே மார்க் அண்டர்லைன் பண்ணிட்டுக்கிறாங்க. இதே நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அண்டர்லைன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு காமிக்கிறாங்க நாட் அண்டர்லைன் பண்ணி. ஓகேவா? அதனால நமக்கு ஈஸி தான். அடுத்து, விச் கிராப் இஸ் கோல்டன் ஃபைபர். ஸோ கோல்டன் ஸ்பேரோ மாதிரி கோல்டன் ஃபைபருங்க. இதை படிச்சிருக்கோங்க. ஜூட்டுங்க, ஜூட். வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் ஜூட்டுக்கு ரொம்ப பேர் போனவங்க. ஸோ ஜூட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், கோல்டன் ஃபைபர். ஓகே, காந்திஜி கேரிட் அவுட் தண்டி மார்ச் டு அப்போஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? அகெயின் சால்ட் லா. சால்ட் லாவை எதிர்த்து தான் 1930ல தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ரைட்டா? அண்ட் ஆல்சோ ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சால்ட்டை கையில் எடுத்து போட்டு இனிமே நாங்க we are going to start இந்த சால்ட்டை பிரேக் பண்றோம், இந்த லாவை பிரேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி வில் பி ஸ்டார்டிங். ஓகே, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். சரியா? சிடிஎம் சொல்லி. லாஸ்ட் முகல் எம்பரர் யாருங்க? ஸோ இட் இஸ் பகதூர் ஷா ஜாஃபர். இவர் தலைமையில எல்லாம் நடக்கும் போர் எல்லாம் நடக்கும். 1857 போர், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்?
The employment of manual scavengers. இதுதாங்க கொஞ்சம் இந்த வாட்டி ட்ரிக்கா கேட்ட ஒரே கொஸ்டின். இது எல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ங்க. ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். அந்த ஆக்ட் எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1993 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதையும் நம்ம எடுத்திருக்கோம். மார்ஜினலைசேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். அதுல இந்த ஆக்டோடைய இயர் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? நம்ம அகாடமியில படிச்ச பசங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ மார்ஜினலைஸ்டு குரூப்னா ஒதுக்கப்பட்ட குரூப். ஓகேவா? அதுல வரும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்த் ரேட் டெத் ரேட் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ இப்போ எவ்வளவு பிறந்திருக்காங்க எவ்வளவு இறந்திருக்காங்க, இந்த டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நேச்சுரல் growth ரேட்டை காமிக்கும். ஓகே, which one of the following is a renewable resource? இதெல்லாம் என்னங்க கொஸ்டின்? சோலார் எனர்ஜி. The book title அமர் ஜிபான் was written by. So அமர் ஜிபான் யாருங்க எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குந்தரி தேவி. So that's the correct answer. Okay, ராஜ்குந்தரி தேவி. ஓகே, ஃபைன். அடுத்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PIL. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். யாரெல்லாம் இதை இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் யார் ஃபைல் பண்ணலாம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? இது ஒரு டிபேட்டே நடந்துச்சு நம்மளுடைய கிளாஸ்ல. ஸோ PIL, ஓகே, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அசாட் இன் தி ஃபவுஜ். இங்க பாருங்க, ஃபவுஜ் இங்கேயும் இருக்கு, மிலிட்ரின்னு வந்துச்சு. அப்ப இதை வச்சு நீங்க அங்கேயே அந்த மிலிட்ரி கமாண்டர் ஆன்சர் அடிச்சிருக்கலாம். கரெக்டா? ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இதுதான் அசாட் இன் தி ஃபவுஜ். திஸ் வாட் அபவுட் இட். ஸோ டோட்டலா நீங்க 25 கொஸ்டினுக்கு 24 கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகே, வெரி டேம் ஈஸிங்க சோசியல் ஸ்டடிஸ். நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் கேட்டோம். அதை தாண்டி ஒரே ஒரு கொஸ்டின் கூட வரல வெளியே இருந்து. ஸோ இதுல என்ன கேட்டீங்கன்னா 25/25 ஈஸியா அடிக்கலாங்க. 25 out of 25 டெஃபினட்டா உங்களுடைய ஸ்கோரை இது 50 out of 50 பூஸ்ட் பண்ணியிருக்கும் சோசியல் பொறுத்தவரை. ஓகே, இஃப் யூ ஹவ் டன் எனி மிஸ்டேக், நோ இஷ்யூஸ், கத்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ் வில் கம் அண்ட் டெல் அதர் கீஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. Hello, hi. So hope you are doing good. So இன்னைக்கு நம்ம Sainik 9th ஓட ஆன்சர் கீ பார்க்க போறோம். For English. So section C-ல நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா, fill in the blanks with the correct articles. The first question is, it was such dash foolish decision to accept an impossible task. So it was such a. Okay, so the answer is option A, that is option 1, that is a followed by decision to accept an. And as we know vowels A, E, I, O, U, so we are following with an. Okay, the next one is, so the next one is going to be, the next question, choose the word similar in meaning to the given word. So it's bleak. Bleak meaning enna to be pleasant. Okay, gloomy. So option 1, that is first option is right. Followed by the next question, fill in the blanks with appropriate adverb. So dash, we escaped unhurt. So what is adverb usually? It helps the verb, correct? So it actually makes the verb to be a center of a sentence and it improvises the verb's function, correct? So the answer for this question is option 3, that is fortunately. Okay, so fortunately is that doesn't fall certainly like suddenly நடக்கிறது கிடையாது. That is not happening to be like ரொம்ப லேட்டாவும் நடக்கிறது இல்லாம ஒரு ஃபார்ச்சுனேட்டா ஒரு சுச்சுவேஷன் ஒரு டக்குன்னு நடக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடா இல்லாமையும் ஒரு சடனா நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு காமனா நடக்கிற விஷயம் தான் unfortunate. It's fortunately. Okay, so followed by the next question, choose the given sentence to passive voice. இங்க நம்மளுக்கு active voiceல கொடுத்திருக்காங்க. So we are going to change it. Your behavior annoyed me. So இதை நம்ம pronounce போட்டு when we try to express it, the right option is I was
annoyed at your behavior. நம்ம இங்க tenses லாம் யூஸ் பண்ணோம்னா we'll be having the conversion to the past, that is we use was. Okay, I was annoyed at your behavior. Followed by the next question, fill in the correct adverb from the following option to make a meaningful sentence. So we cannot play music dash in this park. So இங்க when it comes audible na கேக்குறது, that won't be the right option. Correct. Allowed na adu நம்ம பேசுற the way we try to express something. Allowed, that also comes up with the same thing. Loud na ஒரு noisy-ஆ ஒரு ரொம்ப சத்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் we can try to say that. So it's allowed. Loud. Option fourth one. So choose the given sentence to indirect narrative. So இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து we expressed from active to passive. நம்மளுக்கு indirect form கொடுத்துட்டு நம்மளுக்கு indirect formக்கு நம்மள narrate பண்ண சொல்றாங்க. So the sentence is, Pawan said how beautiful the scene is. So இதுல as we are using exclamatory mark, we have to convert the sentence as Pawan exclaimed that the scene was very beautiful. ஏன் very beautiful னு சொன்னாங்கன்னா we are exclamating it. Okay, we are trying to அந்த sentence express பண்றாங்க ரொம்ப. So the extremeness express feeling, emotions express பண்றதுனால we give more importance by using adverbs and adjectives to the sentence, and we make a sentence as Pawan exclaimed that the scene was very beautiful. Okay, it's option 1. Next, we are following up with the passage. Okay, நம்ம sentence passage படிச்சு பார்த்தோம்னா, mountain climbers are anonymous in the greeting that the unpredictable weather is what they fear the most. There may be sunshine one moment and snowstorm the other. At higher altitude, snow is a regular feature, and being deceived about setting up camps or proceeding further in crucial. The ice sheets after ice storms make walking treacherously, while the powdery snow makes the mountaineer seek deep into the snow. Up there, where the intention is to embrace nature's wonder, one realizes that it cannot be done without facing its formidable glory. A true mountaineer may challenge the mountain, yet is also respectful to the powerful force of nature. Summiting mountains carries its own health risks, such as oxygen, altitude sickness problem, frostbites, swelling of hands and feet, fluid collection in the brain or lungs, and exhaustion. Yet, the gratification mountaineer feel from mastering something that is so heightening argues them to undertake this endures. We may think that the mountaineer are fearless. Experts say not at all. It's fear that keeps them so intrude with such arduous journey. Impulse and brazeness can be deadly force. In the other word, the Indian mountaineer Bachendri Bhal, the biggest risk is to not take the risk at all. Remember that. Okay, so here at the end, Indian mountaineer, he's trying to express something that the biggest risk is not to take the risk at all. Correct? Yes. The reason given for collecting the weather unpredictable on the mountains, such as given in the passage. Okay, so here they are trying to get why they have given this a reason. So the answer is option third one, sunshine as well as snowstorms in short intervals. Okay, so the next question, reason a true mountaineer is respectful to the force of nature upon in the mountain is challenge. Option 4. Followed by the next question, choose the inappropriate reason. So inappropriate reason கேக்குறாங்க. Okay, so the answer will be the right one, opportunity to choose
to use sophisticated mountain equipments. So இங்க equipments எதுவுமே இல்லாத they climb, correct? So அதை பத்தி express பண்ணிருக்காங்க. So here we are trying to express what is actually they are trying to express about. Next one, the word from the passage that can be used to fill in the blank, okay, is dash. Opponent beat him in the time in the boxing ring. It's unpredictable, okay? Unpredictable, that cannot be predicted, correct? So this will be the right word that is being expressed in the passage, and that can be taken, this word can be taken as one of the example to fill the sentence. Okay, so next, the word from the passage that means same as, involving a lot of effort and energy, especially over a period of time, is endures. Okay, option first one. Next, organize the parts to form a meaningful sentence. So here we are going to make out a good form of sentence. So the answer is the performance. Okay, the performance of our players was rather worse than I expected. Okay, so it is option 2. Next, choose the word opposite in the meaning to give the word abandoned. Abandon is was something that we are trying to lose. Okay, lose, or something that we are trying to leave. Okay, so அதுதான் meaning. Okay, இதோடைய so இதை வந்து நம்ம ஆப்போசிட்டா பார்க்கும்போது it's continue. Okay, so when we go for the next question now, spot the error in the following section. So she asked me that what had happened. So in the sentence la, when we see she asked me that what happened, so what முன்னாடி that வரக்கூடாது. That is something that is an irrelevant one. So option வரக்கூடாது. So either this or that. Okay, so either இது வரணும் இல்லனா இது வரணும். So the answer will be what? The next one is a 90. So change the given sentence to direct narrative by choosing the correct option. He said that Mangal want to be working hard. So இது நாம என்ன பண்ண போறோம்னா direct narrative க்கு நம்ம convert பண்ண போறோம். He said அதே வந்துரும், that வராது, மங்கள் would. So வில்லுக்கு would, கேனுக்கு could. Okay, so when it is being converted, நம்ம வந்து willக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், would be working hard. So here is a change. This will be changed here. Is that clear? Yes, so option 2 is the right answer. Next, comparative degree of an adjective. Comparative degree la varumbodhu most ku will be using more. Okay, the next one is fill in the blanks with appropriate choice. I wrote a line on the sand with a reed. Okay, reed that she could not read. So option 2 is the right answer. Choose the correct idiom for the blank. Mediocre artists like Shina are found a dozen. Dim a dozen is like they are in good number, but they are not that popular. Okay, so it's a dozen. Okay, so option 1. Next, choose the appropriate question tag. We are going to the movie tonight. Are we? So aren't. So as I have told you, when a sentence is starting with the positive form, we'll be ending up with a negative question tag, right? So it is aren't we. Okay, so it's option 4th one. Next, find the correct spelt word. The correct spelt word is renaissance. Okay,
change the gender in the sentence. So when we change a gender, the right option is going here. The sentence is he is a father and a teacher. So நம்ம gender change பண்றோம்னா she is a mother and a teacher. Okay, nothing is being changed, only the gender is being changed. Okay, change the sentence from passive voice to active voice. So first நம்ம வந்து maybe நம்ம activeல இருந்து passive மாத்திருக்கலாம். இப்போ நம்ம வந்து passiveல இருந்து active மாத்த போறோம். By whom was this beautiful glass broken? Okay, so in whom varadhanaala we'll be changing that to why we are using whom here is because something that is expressing about the subjective one. Okay, so in the subjective one express pannadhu and then who expresses the objective form. Okay, so inga vanda we will be like expressing in the vice versa, where we'll be trying to express it as the subjective form and the objective form, and the answer is who broke this beautiful glass. Next, choose the appropriate word for the blank to complete the sentence. Today is the dash day of my life. Nothing seems to go as planned, so it's worst. Okay, option 2. Choose the word opposite in meaning of permit. Permit na enna? Allow பண்ற. Okay. So when it goes to the opposite, it's prevent. Protect பண்ற. The thing, choose the correct conjunction from the option given below to complete the sentence. Though she worked hard, yet she failed. Although varadu. Nevertheless varadu. But varadu. So it's going to be yet. Okay. So hope you all understood. Hello all, this is general science or key for Sainik 9th set G. So tremors எல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னா வந்து disturbance in crust தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒரு கேலரிஃபிக் வேல்யூவோட டெஃபினிஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கேலரிஃபிக் வேல்யூ தான், ஸ்ட்ரெயிட் டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கோல்டு எங்கே யூஸ் ஆகும், அயர்ன் எங்கே யூஸ் ஆகும், காப்பர் எங்கே யூஸ் ஆகுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? ஸோ கோல்டு வந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். A4. ஓகே, A4 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அயர்ன் வந்து மிஷினரியில் யூஸ் பண்ணுவாங்க, மெர்க்குரி தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை மேக்னெட் தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் கான்டாக்ட். ஸோ எது வந்து கரீஃப் கிராப் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காட்டன் தான் வந்து கரீஃப் கிராப் இல்லை, பிகாஸ் மஸ்டர்ட் வந்து ராபி கிராப். ஓகேங்களா? சாரி இது மூணுமே வந்து ராபி கிராப், சாரி கரீஃப் கிராப். மஸ்டர்ட் மட்டும்தான் வந்து ராபி கிராப். ஓகேவா? சாரி. ஓகே, ஸோ வெறும் மஸ்டர்ட் மட்டும்தான் வந்து இட் இஸ் அ ராபி கிராப், மீதி எல்லாமே வந்து கரீஃப் கிராப் தான். ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து ஹெச்ஐவி பாஸ் பண்ணுறதுக்கான இது ஒரு மீடியம் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கூட நீங்கள் ஷேக் ஹேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி பரவாது. பட் மதர்ஸ் மில்க்ல கூட ஒரு 1%, லெஸ் தேன் 1% வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிரஞ்சீஸோ செக்ஷுவல் கான்டாக்டோ கண்டிப்பாக பரப்போம். ஸோ ஈவன் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் திஸ். ஸோ ஆப்ஷன் வந்து வெறும் 1 இருக்கிறது மட்டும்தான் பதில். ஓகே, ஸோ எது வந்து ஒரு சிஎன்ஜி கேஸோட முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் மீத்தேன். மீத்தேன் இஸ் த ஆன்சர். ஸோ கம்பஷன்ல முக்கியமான பொருள் யார்? ஆக்சிஜன் இஸ் த முக்கியமான பொருள். ஸோ எது வந்து ஒரு அனிமல், ஒரு நாட் அ பார்ட் ஆஃப் அனிமல் கேட்டிருக்காங்க. செல் வால் வந்து வெறும் பிளான்ட் செல் மட்டுமே காணப்படும். ஓகே, ஸோ எது வந்து யங் ஒன்ஸுக்கு வந்து கிவ் பர்த் கொடுக்கும், எது வந்து முட்டைப்படாது ஸ்ட்ரெயிட்டா குட்டியே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா விவிபோரஸ். ஸ்பெஷல் ஷேப்ஸ், அதாவது வந்து இப்போ தண்ணிக்குள்ளவே டிராவல் பண்ற விஷயங்கள், தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ற விஷயத்துக்கெல்லாம் ஸ்பெஷல் ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிப்போட அடிபாகமா இருக்கட்டும், ஒரு ஷிப்புக்கு அடியே இருக்கிற அந்த ஃபேனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் பேஸ்டா இருக்கிறது வந்து தண்ணிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ளூயிடோட ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ ஐடென்டிஃபை த மெஷர் யூஸ் டு நாய்ஸ் பொல்யூஷன் வந்து எது வந்து ஐடென்டிஃபை த மெஷர்ஸ் யூஸ் டு லிமிட் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து இது ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏபிசி மூணுமே வந்து அந்த விஷயத்த பண்ணும். கட்டிங் ட்ரீஸ் வந்து சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர குறைக்காது. ஸோ ஆப்ஷன் டி வராது. ஸோ பிளேன் மிரர் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் கிளாஸ்ல. வர்ச்சுவல் பிஹைண்ட் த மிரர் சேம் சைஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. ஸோ விச் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் இன் வாட்டர்? சோடியம். வெடிச்சிடும், தண்ணியில் போட்டாலே வெடிச்சிடும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணால் எந்தெந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து பாசிபிள் இல்லை, கண்டிப்பா கலர் சேஞ்ச் இருக்கும். பாக்கி எல்லாமே வந்து பாசிபிள் தான். அதே மாதிரி இப்போ ஒரு விச் ஆஃப் த ஹார்மோன்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ், ஒரு ஒரு பாடிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன் அனுபவிக்குது, ஆங்கிரியா இருக்கு அப்படின்னா எது சுரக்கும்? அட்ரினலின் சுரக்கும். ஓகே, த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் காம்போஸ்ட் with the help of red worms is called what? அப்படின்னா வந்து vermi composting. ஸோ the variety of organisms, நல்ல variety of organisms வந்து இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பயோடைவர்சிட்டி. சிம்பிள் டெஃபினேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கேட்டிருக்காங்க. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், இல்லை சாரி, ஜிம் கார்பெட் கிடையாது, சாத்புரா நேஷனல் பார்க். சாத்புரா நேஷனல் பார்க் வந்து சாத்புரா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு விஷயம், இந்த ரெட் வார்ம்ஸ்க்கு வந்து எர்த் வார்ம்ஸ்ன்ற பேர் இருக்கான். ஸோ அதனால யாருக்காச்சும் கன்ஃபியூஷன் இருந்தால் பார்த்துக்கிட்டேன். மெனி யங் பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஏக்கின் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா வந்து அவங்க செபேஷியஸ் கிளாண்ட் ஆயில் செக்ரேட் ஆகும் இல்லைங்களா, அது வந்து சுரக்கும். ஸோ மேத்ஸ் ஃபாலோவிங் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். நீங்கள் ரொம்ப சிம்பிளான சேட்டலைட்டை வந்து மூணு கூடவும், அதே மாதிரி காமெட்டை வந்து ஹேலி குரூப் மேட்ச் மேலே ஆன்சர் வந்துட்டு இருக்கும். ஆன்சர் 1 இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம காத்துல இருக்கிற டிஃப்ரெண்ட் கேஸோட காம்போசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதிகபட்சமாக இருக்கிறது நைட்ரஜன் கேஸ் தான். நேச்சுரலி அக்கரிங் கிரீன், நாட் அ நேச்சுரலி அக்கரிங் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈத்தேன் நேச்சர்ல அப்படி இருக்காதான். அடுத்து, எந்தெந்த ஆர்கனிசம், எந்தெந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கனிசம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டி வந்து ஆப்ஷன் வந்து வைரஸ், நமக்கு அது நல்லாவே தெரியும். வைரஸ் இஸ் ஆப்ஷன். இது எய்ட்ஸ், அப்புறம் பாக்டீரியா வந்து இட் இஸ் பாஸ்பெட் டியூபர்குலோசிஸ். ஸோ வித் ஆல் தோஸ் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 மேஜர் குரூப்ஸ். என்னென்ன அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் ஆல்கே. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் சயின்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு செட்லையுமே ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கும். வெறும் ஏபிசிடி பார்க்காதீங்க, ஆப்ஷனை படிச்சு பார்த்து உங்களுக்கு பிஏ கரெக்ட் பண்ணுங்க. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்க ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Sainik 9th intelligence ஓட key answers. ஓகே, so let's begin. First question, இது வந்து செட் ஜி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்க கேப்பை ஸ்டடி பண்ணாலே போதும். கேப்பை ஸ்டடி பண்ணாலே யூ வில் நோ வாட் இஸ் த ஆன்சர். ஸோ இட் இஸ் 99, 25, 74. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரோ மார்க்குமே வந்து ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து ஆன்சர் 2 தான் ஆன்சராக வரணும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஆரோ ஸ்டடி பண்ணால் ஆன்சர் வந்துடும். 53 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ்லாம் நம்ம எக்கச்சக்கமாக கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு ஃபிபோனாச்சி பேட்டர்ன். ஓகேவா? ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டே வரும். 1 + 2 3 வந்திருக்கும், 3 + 2 5 வந்திருக்கும், 5 + 3 8 வந்திருக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டே வரும்போது வாட் ஷுட் பி த ஆன்சர்? 1 ஷுட் பி த ஆன்சர், 33. இது வந்து நீங்க சிம்பிளா லுக் அட் த கேப்ஸ், கேப் ஸ்டடி பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் 27B. இங்க பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும், ஓடோமீட்டர் வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணும். ஒரு ஜிகே கொஸ்டின். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். 10th place digit is 5 less than the 1st place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 1st பிளேஸ்க்கும் 10th பிளேஸ்க்கும் டிஃபரன்ஸ் 5 இருக்கிறது வெறும் ஆப்ஷன் 1ல மட்டும் தான். ஸோ வெறும் ஒரே கூவை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, பாண்ட், லேக், ரிவர், ரெயின் எல்லாமே தரையில் இருக்கும். ரெயின் வாட்டர் மட்டும் தான் வந்து பிரசிபிடேஷன், அந்த மாதிரி வேற ஸ்டேட்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ டிஇ 9 சிம்பிள் பிளேஸ் வேல்யூ அடிஷன். ஸோ எஃப்ஜி வந்து ஆட் பண்ண என்ன வரும்? 13 வந்திருக்கும். இங்க பாருங்க, டாக்டர், ரெக்கவரி, இல்னஸ், கன்சல்டேஷன், இது நம்ம கிளாஸ்ல நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்னஸோட தான் டாக்டர் கிட்ட போகும் இல்லைங்களா? இல்னஸ், டாக்டர், கன்சல்டேஷன், அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரெக்கவரி நடக்கும். ஸோ ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா there are 14 triangles, correct? So there are 14 triangles. Okay, so இந்த இடத்துல பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லெட்டரா ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். இது நீங்க சிம்பிளா 25th January வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே வருஷத்துல சிம்பிளா நீங்க ஆட் பண்ணிட்டு வந்தாலே போதும். டில் 25 வரைக்கும் போனாலே போதும், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இஸ் Thursday தான். இது வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க -2, இங்க -2, இங்க +2, இங்க +2, இங்க +4. அதே சாரி, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 4 வந்திருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த பி ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 17 தான் வந்திருக்கணும். ஓகேவா?
சாரி 17 இல்லை 13 மைனஸ் ஆகிருக்கணும். 5 minus 2 சாரி 5 plus 2 வந்து 7. ஸோ வாட் ப்ளஸ் 2 வந்து 15 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 13 வந்துருக்கணும், நாட் 17. ஓகே, ஸோ இது வந்து நம்பர் வந்து ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டே போகுது, வேற ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு லைன்ஸும் ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ஆன்சர். ஒரு பேட்டர்னில் இந்த இடத்துல வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்டூ 3, அந்த அந்த பேட்டர்ன். ஸோ டிராஃபிக்ல வந்து 7 லெட்டர்ஸ் இருக்கும், இன்டூ 3 வந்து 21. இந்த இடத்துல வந்து ஒரு எரேசரோட வேல்யூ என்ன, ஒரு ஒரு ஷார்ப்னரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் கம் as 7. வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ways in which we can reach the house? இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பர்மியூட்டேஷன், அந்த மாதிரி ஒரு சம் இது. ஆன்சர் வந்து 9. இது வந்து சேட்னா தான். ஓகேவா, when you solve the older ranking sum. ஸோ ரேங்கிங் சால்வ் பண்ணும்போது you will get சேட்னா only. ஸோ இது வந்து டிக்ஷனரி அரேஞ்ச்மெண்ட். இது 6th ஸ்டாண்டர்ட்லையும் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ BECAD இஸ் த ஆன்சர். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான், இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு ப்ரைம் நம்பர் பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 13, 17 தான். ஓகே, இது வந்து லுக் அட் த நம்பர் ஆஃப் டிஃபரன்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சம், ROM தான் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா 3 cube plus 3, 6 cube plus 3, 7 cube plus 3. ஸோ 6 cube plus 3 வந்து ஆன்சர் வந்து 219. கோடிங், ஈஸி கோடிங், +1 அப்படின்ற மாதிரி ஒரு கோடிங் நடந்திருக்கு. ஸோ GJOET இஸ் த ஆன்சர். ஸோ இதில் வந்து NGK எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு NGK வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு NGK வந்திருக்கு. ஸோ டோட்டலி தேர் ஆர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ரீசனிங்கில் வாட் இஸ் யர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணுங்க. See you in next class.